அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். மாற்கு நற்செய்தி 11:24 நாங்கள் காண்கிறோம் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுதும் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. நாங்கள் கேட்கின்ற எங்களுடைய விண்ணப்பங்கள், நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற விடயங்கள், எங்களுடைய மன்றாட்டுக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த முக்கியமான இந்த ரகசியம் இந்த ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மள பலர் நாங்கள் மன்றாடும் பொழுது நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் ஆண்டவரிடம். ஆனால் எவ்வளவு பேர் உண்மையாகவே நாங்கள் அது எங்களுக்கு கிடைத்து விட்டது என நாங்கள் நம்புகிறோம்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எவற்றை எல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள் அப்படின்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்துக்காக நீங்கள் மன்றாடுறீங்க என்று சொன்னால் கண்களை மூடி அந்த நேரத்தில் நீங்கள் அந்த விடயம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய மனதில், உங்களுடைய உணர்வில் கண்களை மூடி நீங்கள் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நீங்கள் செல்லணும். அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி. உதாரணமாக, இன்றைக்கு ஒரு ஒரு பொருளாதார பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க என்று சொன்னால் அந்த பிரச்சனை என்ன என்று சொல்லி அந்த லிஸ்ட் ஆண்டவர் கொடுப்பதல்ல. உங்களுக்கு பணம் வேண்டும், கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரிடம் நீங்கள் அந்த பணம் உங்களுடைய கையில் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த தொடங்குங்கள். நன்றி செலுத்த தொடங்குங்கள். அந்த பணம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி உங்களுடைய கைகள் அந்த பணம் இருக்கு, அல்லது உங்களுடைய பேங்கில் அந்த பணம் இருக்கு என்று சொல்லி நீங்கள் கண்களை மூடி நன்றி செலுத்த தொடங்குங்கள். அதை உணரத் தொடங்குங்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. இது மிக மிக முக்கியமானது. இந்த 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த வார்த்தையின் வல்லமை, அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி நீங்கள் நம்புங்கள் என்ற அந்த உணர்வோடு எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு காட்டுறார். 11ஆம் அதிகாரத்தில் சபிப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் அதை பிராக்டிக்கலாக ஆண்டவர் காட்டுகிறார். சீடர்களை அனுப்புகிறார். ஜெருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது, நீங்கள் போகும் பொழுது அங்கு ஒரு கழுதை குட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கும், அந்த கழுதை குட்டியை கொண்டு வாருங்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்படியாக அவர் சொல்றார். அவர்கள் அங்கு போகும் பொழுது அவர் சொன்னதை போல் அப்படியே இருந்தது. சீடர்கள் அதை கண்டுகொள்றார். அந்த 2 சீடர்களும் போய் அந்த கழுதை குட்டி அங்கு கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதை அப்படியே ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி எடுத்து கொண்டு வருகிறார்கள். அவர் சொன்னதன் படி அனைத்தும் அங்கு அமைந்திருந்தது. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறார். அந்த வேளையில் அந்த அத்திமரத்தை, அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், அத்திமரத்தை அவர் சபிக்கின்ற ஒரு விஷயம் அங்கு இடம்பெறுகிறது. ஏனென்று சொன்னால், பாருங்க, அத்திமரத்தில் அவர் பழம் எதுவும் கிடைக்குமா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு பசி எடுக்கிறது. அந்த இடத்துல எதுவும் கிடைக்குமா என்று சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அங்கு எந்த பழமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது அத்தி பல காலம் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்குள்ள போய் ஆலயத்தில் இருந்த பல விஷயங்களை பார்த்து கோபம் கொண்டவராக ஆண்டவர் இருக்கிறார். அந்த கோபம், பாவம் இந்த அத்தி மரத்தின் மீது திரும்புறது என்று கூட நாங்கள் சொல்லலாம். அந்த அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இனி உன் கனியை யாரும் உண்ணக்கூடாது அப்படி என்று ஆண்டவர் சொல்வதை சீடர்கள் கேட்கிறார்கள். மறுநாள் ஆண்டவர் இயேசு, நாங்கள் பார்க்கிறோம், கோவிலை தூய்மையாக்குறார். கோவிலில் அவர் அவ்வளவு கோபத்துடன் நடந்து கொள்கிறார். அதற்கு பிறகு 20ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், பட்டுப்போன அத்தி மரம் தரும் பாடம் என்ன அப்படி என்று சொல்லி காலையில் அவர்கள் மறுபடியும் அந்த அத்தி மரம் இருந்த இடத்திற்கு வந்து பார்க்கும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருப்பதை கண்டார்கள். அப்பொழுது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து, ரபி, நீர் சபித்த அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார்.
அதற்கு ஆண்டவர் இயேசு இந்த ஆழமான இந்த பாடம் நாங்கள் கேட்கின்ற விடயங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எப்படியான மனநிலையோடு செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாடத்தை சொல்கிறார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்த கடலில் விழு என்று சொன்னால் என்று தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால், அப்சல்யூட் ட்ரஸ்ட், அது நடக்கிறது, அது நடந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் மனதார நம்பி, கொஞ்சம் நடக்குமா நடக்காதா சந்தேகமா அந்த கேள்விக்கு இடம் இருக்கக்கூடாது. மலைகளை பெயர்த்து பரிசோதிப்பதல்ல, ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற மலை போல இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், உறவு சிக்கல்கள், பல தீயவனுடைய பிடியில் நாங்கள் இன்றைக்கு தத்தளிக்கிற குடும்பங்கள், தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கைகள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த செய்தியை உங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனை பார்த்து மன்றாடும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்லி நம்புங்கள். அது மட்டுமல்ல, அந்த பெற்றுவிட்ட அந்த விடயத்துக்காக அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து விட்டது என்று சொல்லி குணமாக்கலுக்காக எங்கே இருக்கிறீங்க என்று சொன்னால் அந்த குணமாக்கல் உங்களுக்கு நீங்கள் குணமாகி விட்டீர்கள் என்று சொல்லி பூரணமாக நம்புங்கள். உடைய கேன்சர் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடையணும் என்று சொன்னால் ஒரு கண்களை மூடி அந்த கேன்சர் வியாதி உங்களை விட்டு சென்று விட்டது, நாங்கள் பூரணமாக சுகமடைந்து விட்டீர்கள் என்று சொல்லி மனதார நம்பி இறைவனுக்கு நன்றி கூற தொடங்குங்கள். நன்றி கூற நடந்து விட்டது என்று சொல்லி அது எங்களுடைய மூளை, எங்களுடைய அறிவு எங்களை பல வேளைகளில் எங்களுடைய ஆன்மீகத்தில் அந்த இறைவனுடைய அந்த அனுபவத்தில் எங்களை முன்னோக்கி செல்வதற்கு தடையாக இருக்குது. அதை நாங்கள் மூடி வைத்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி அது நடந்து விட்டது என்று சொல்லி பூரணமாக ஆழமாக நம்பி, ஆண்டவரை உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் வரணும். நன்றி கூறி அந்த ஃபீலிங் ஆஃப் தட் இட் ஹஸ் ஹேப்பன், பூரணமாக இது நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் பூரணமாக நம்பி அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது ஏனென்பா அந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் காண தொடங்குவீர்கள். நிச்சயமாக எங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற அந்த பெரிய ரகசியம் இன்றைக்கு பல வேளைகளில் இதை பற்றி நாங்கள் பேசுவது கிடையாது. ஆனால் இது ஆண்டவருடைய வார்த்தை. இது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற, வேதாகமத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரகசியம். இதை நீங்கள் செய்ய தொடங்குங்க. உங்களோட வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாறுகிறது என்று சொல்லி செய்ய வேண்டியது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கேட்டு அப்படி அல்ல. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் கண்களை மூடி அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து பூரணமாக அதை நம்பி, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி கூறுகிறேன், அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி உங்களோட கைகளில், உங்களோட உடலில் நீங்கள் உணரத் தொடங்குங்கள். அந்த வேளையில் அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இயேசு ஆண்டவருடைய பெயரினால் வல்லமையினால். ஆமென்.